இந்த வீடியோவில் நம்ம வாங்கக்கூடிய மொபைல் வந்து ஒரிஜினல் மொபைலா இல்லை க்ளோன் செய்யப்பட்ட டூப்ளிகேட் மொபைலா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களை டயலர் ஓப்பன் பண்ணி அதில் *#06# அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைலோட IMEI நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். சில நேரத்தில் இது உங்களுக்கு காட்டலைன்னா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் அதில் ஸ்டேட்டஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா IMEI இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு IMEI நம்பர் இருக்கும். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு IMEI நம்பரை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கிளிப்போர்டில் காப்பி ஆகும். அப்படி ஆகலைன்னா இதை நீங்கள் சேவ் பண்ணி எப்படியாச்சும் அதை சேவ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெப் ப்ரௌசர், அது க்ரோம், ஒப்ரா, UC ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணி IMEI செக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் முதல்லே வரக்கூடிய IMEI இன்ஃபோ செக் IMEI அப்படின்ற அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்டர் IMEI அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே I am not a robot அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அது வெரிஃபை பண்ண சொல்லும். அது கரெக்டாக போட்டு வெரிஃபை பண்ணுறங்க. இப்போ I am not a robot அப்படின்னு காட்டுச்சு. இப்போ என்டர் IMEI அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த IMEI நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற செக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் ஒரிஜினலாக இருந்ததுன்னா அதோட மாடல் நம்பர், இப்போ என்னோடது Lenovo A328, அந்த மாடல் நம்பர் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸும் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ என்னோடய மொபைல் அப்படி உங்களுக்கு இந்த போல் காட்டலைன்னா அது க்ளோன் செய்யப்பட்ட டூப்ளிகேட் மொபைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.